ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம்பல். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 15 இன்ச்சு கை சுற்றளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்குள்ளே கை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் துணி வச்சு தைக்கிறதுக்குள்ள கை. இந்த கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கையோட நீளம் 7 இன்ச்சு, கை சுற்றளவு 7.5 இன்ச்சு. இந்த கை சுற்றளவு எப்படி வைக்கிறது, கை நீளம் எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியிலேருந்து கை துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், 8 இன்ச்சு மொத்த நீளம் நான் கைக்கு எடுத்திருக்கேன். கையில் லைனிங் துணி ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு கையோட எட்ஜு பகுதியில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் தையல் தும்பு விட்டு 8 இன்ச்சு, 7 இன்ச்சு கைக்கு 1 இன்ச்சு தையல் தும்பு விட்டு 8 இன்ச்சு கட் பண்ண போகிறேன் மார்க் பண்ணி. அடுத்ததாக கை சுற்றளவு 7.5 இன்ச்சு. இந்த 7.5 இன்ச்சு சுற்றளவுக்கு 8.5 இன்ச்சு, 1 இன்ச்சும் கூட வைக்கலாம். நம்ம 1.5 இன்ச்சு, நிறைய பேர் நிறைய தையல் தும்பு விடுங்க பிரிக்கிறதுக்கு தக்கன அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம 1.5 இன்ச்சு விட்டாலும் ஒன்றும் இல்லை. 1.5 இன்ச்சு ஒரு பக்கங்கும்போது ஒரு கைக்கு 3 இன்ச்சு கூடுதல் எடுக்கணும். 15 இன்ச்சு துணி நமக்கு தேவைப்படுது கை சுற்றளவு. ஆனால் 3 இன்ச்சு கூட எடுத்து 18 இன்ச்சு எடுக்கணும். எடுத்து அதை 2ஆம் மடக்கி போடணும். இது ஒரு கைக்குள்ள அளவு. பாருங்கள், நான் இப்போ கை சுற்றளவு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மீதி இருக்கிறது கை ஜாயின் பண்ணி தைக்கிற இந்த தையல் தும்போட அளவுக்கு தான் மீதி இருக்கிற துணியை விட்டுருக்கேன். அடுத்தது இந்த கையோட ஆம்கோல் பகுதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கை சுற்றளவில் பாதி கையோட ஆம்கோல் அளவு. பாருங்கள், ஷோல்டர் பகுதியிலேருந்து கை சுற்றளவும் 7.5 இன்ச்சு எடுத்ததுனால 3.25 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிச்ச இடத்துலையும் இந்த ஷோல்டர் சென்டர் மார்க் பண்ண இடத்துலையும் நேர ஒரு டாட் போட்டு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிட வேண்டியதான். இந்த மார்க் பண்ணதோட சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிடணும். பாருங்கள், ஆம்கோல் பகுதியிலேருந்து ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து 2 இன்ச்சு அளவெடுத்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ண பகுதிக்கு சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணி கை முன் கைக்குழி பின் கைக்குழி வரைகிறதுக்கு நீட்டாக வரும். அதுக்கு ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக இப்போ நம்ம கை மார்க் பண்ண அளவை வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. கை கீழ் சுற்றளவும் நமக்கு தேவையான அளவு அந்த ப்ளவுஸில் இருக்க அளவு போக தையல் தும்புக்கு மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து ஒரு கோடு, அடுத்தது நம்ம தையல் தும்புக்கு துணி விட்டுருப்போம்ல அதுலேருந்து ஒரு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணால் போதும். இது முன் கைக்குழி கொஞ்சம் 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முன் கைக்குழி கட் பண்ணும்போது பின்பக்க கை துணியும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து தான் கட் பண்ணணும். கட் பண்ண பிறகு சென்டர் மார்க் பண்ண பிறகு முன் கைக்குழி மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மார்க்கிங் கனெக்ட் பண்ணி கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ சூப்பரான கை முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாம் சேர்த்து நீட்டாக நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கை கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கை துணியை எடுத்து கை தைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், லைனிங் துணியில் நம்ம கை கட் பண்ணலை. கட் பண்ணாத துணிக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மெயின் பீஸ் துணியை எடுத்து தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த லைனிங் துணிக்கு மேலே நல்ல பக்கம் மேலே தெரியும்படியாட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடலாம். எல்லா கையும் இதே மாதிரி வராது. ஒவ்வொரு கை மாடலை பொறுத்து நம்ம கையில் தையல் போடணும். நான் இப்போ தைக்கிற கை மாடலுக்கு இந்த மெத்தடில் நம்ம தைச்சா போதும். அடுத்தது பாருங்கள், ஒரு கைக்கு மெயின் பீஸ் துணி அடிப்பகுதியிலையும் லைனிங் துணி மேல் பகுதியிலையுமா வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கையோட எட்ஜில் நம்ம அந்த தையல் போடணும். ஒரு நண்டுகால் அளவு விட்டு இந்த ட்ராக்கோட ஒரு சிங்கிள் அளவு ட்ராக்கோட அளவை விட்டு நம்ம தையல் போட்டுட்ருக்கோம்.
பாருங்கள், இப்போ கையை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த சாரீலேருந்து ஒரு சிங்கிள் பீஸு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த சிங்கிள் பீஸ் வந்து நேர் பீஸ் துணி தான். இந்த நேர் பீஸ் துணியை நேராக ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கிடும். பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு அகலம் உள்ள ஒரு துணியை எடுத்துருக்கோம். எடுத்து அதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து மடக்கி தைக்கிறோம். மடக்கி அந்த எட்ஜில் ஒரு தையல் ஒரு ஓரத்தில் நம்ம போட்டால் போதும். ஒரு பகுதி வெட்டு பகுதியாக இருக்குது. அந்த வெட்டு பகுதியை தான் நம்ம அடுத்தது இந்த கைக்கு மாடலாக யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மாடல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஆனால் பாருங்கள், ரொம்ப நீட்டான இந்த மாடல் வந்து நம்ம தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கைக்கு தேவையான அளவு பாதியாக கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ண பீஸை எடுத்து இந்த கைக்கு நம்ம வைக்க போகிற டிசைனிங் நேர் பீஸ் துணியில் பைப்பிங் வைக்க போகிறோம். பாருங்கள், நேர் பீஸ் துணியை ஒரு சிங்கிள் மடக்கி வச்சுருக்கிற இந்த துணியை எடுத்து நேர் பீஸ் துணியில் ஒரு பைப்பிங் தான் இந்த கைக்கு வைக்க போகிறோம். தைக்கும்போது நீட்டாக நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணிக்கு மேலே இந்த சின்ன துண்டு துணியை வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பைப்பிங் தைக்கிறதுக்கு தேவையான அந்த நேர் பீஸ் துணியை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ ஒரு கை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த கை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். அந்த நேர் பீஸ் துணியை கரெக்டான அளவு தையல் தும்பு விட்டு நேராக நம்ம தைச்சிட்டா போதும். அடுத்ததாக நம்ம இந்த பைப்பிங் வந்து இதில் வைக்க போகிறோம். பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு பாருங்கள். நம்ம ஜாயின் பண்ண அந்த துணி எல்லாத்தையுமே இந்த சின்ன பீஸ் துணி நம்ம ஒரு பிங்க் கலர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த துணிக்குள்ளே வரும்படி அதை திருப்பி விட்டு நீட்டாக கவர் பண்ணி உருட்டி தான் நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள், நீட்டாக நம்ம ஜாயின் பண்ண அந்த துணி எதுவும் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி உருட்டி தைக்கணும். இது ஏன்னா உருட்டு பைப்பிங், அதனால் நம்ம வந்து அந்த துணியை வந்து நீட்டாக உருட்டி எந்த தையல் தும்பு எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணி தைச்ச அதே தையலில் வந்து நம்ம வந்து இப்போ தைக்கிற அந்த உருட்டு பைப்பிங்கோட தையலையும் போடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பைப்பிங் நேர் பீஸில் தைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சோல துணி வந்து வித்தியாசமாக வைக்கும்போது இந்த கைக்கு வந்து மாடலாக வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே கலரில் ப்ளவுஸோட கை துணி இருக்குது, ஆனால் நம்ம வித்தியாசமாக அந்த ஒரு சிங்கிள் பீஸ் அதில் அட்டாச்சு பண்ணி பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி எந்த ப்ளவுஸுக்கு எந்த பீஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, ஆனால் இந்த பீஸ் வந்து நான் சாரீலேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் கட் பண்ணி எடுங்க. இல்லைனா தனியாக நம்ம மெட்டீரியல் கிளாத்தோ இல்லைனா சில்க் துணியதோ வேஸ்ட்டு துணியை எடுத்து நம்ம தைச்சாலே போதும். நீட்டாக இருக்கும் இந்த மாடல். இந்த மாடல் வந்து பைப்பிங் பாக்கழுத்து இதுக்கெல்லாம் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு ஃபுல்லுமே நம்ம இந்த டிசைன் கைக்கு வச்சு இந்த ஒரு சிங்கிள் டிசைன் தான், ஆனால் போட்ட பிறகு நல்லா இருந்து அப்படின்னு சொன்னாங்க அந்த கை மாடல். பாருங்கள், சூப்பராக இப்போ நம்ம கை தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக கையை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்த பிறகு லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் வச்சு கையோட சென்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அந்த தையல் வந்து கை துணி அங்கேயும் இங்கேயும் நகண்டு போகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் மட்டும் ஒரு சிங்கிள் தையல் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், கை ஃபுல்லுமே தைச்சி முடித்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தைச்சி முடித்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பரான இந்த கை வந்து நம்ம ஜாயின் பண்ண பிறகு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.